மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு பேசிய திமுகவின் முன்னாள் அமைச்சர், இந்நாள் திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாகவும், ஒருமையில் பேசியதாகவும் ஆத்தூர் போலீஸ் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் செல்வம் புகார் ஒன்றை அளித்தார். இதன் அடிப்படையில் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து இன்று அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கையின் போது அவர் தனது சொந்த வாகனத்திலே வருவதாக தெரிவிக்க, ஆனால் காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்து போலீஸ் வேனில் ஏற்றிய காட்சி. அப்பொழுது திமுகவினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதமும் கலகலப்பும் சலசலப்பும் ஏற்படுத்தியது. அவர்கள் அவரை அழைத்து செல்லாமல் காவல்துறையினரிடம் முற்றுகையிட்டு, மேலும் அவர்கள் மோதல் செயலில் ஈடுபட்டதை அடுத்து காவல்துறையினர் கடுமையாக எச்சரித்து அவரை அழைத்து சென்ற காட்சியை தற்போது நீங்கள் காணலாம். இதோ தனது சொந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்திருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனை போலீஸ் வாகனத்தில் ஏற்றும் போலீஸ் துறையினர் மற்றும் நேரடி காட்சி. இவங்க